3 சிலிண்டர்னாலே வேஸ்ட். நான் மாருதி மட்டும் சொல்லல, ஒரு லேக் இருக்கும். டர்போ அப்படிங்கிற ஒரு விஷயம் 100+ போனாலே வைப்ரேஷன். கார் எடுத்து 2 வாரத்துல ஆக்சிடென்ட்டும் பண்ணியாச்சு. காரோட சேஃப்டி கார் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி நம்பி நம்ம கையில கொடுத்தாங்க. இதை நம்ம வந்து கிவ் அவே பண்ண போறோம். அவங்க உண்மையை சொல்லியிருந்தா நான் கார் கம்பெனிஸுக்கு லாபம். ஹைவேல டிரைவ் பண்ணும்போது லாரியோ இல்ல ட்ரக்கோ நம்மள வந்து அவங்க பாஸ் பண்ணும்போது காரே பாத்தீங்கன்னா வந்து டிராக் ரேஸோ இல்ல ஸ்பிரிண்ட் ரேஸோ வச்சாலும் இந்த காரை வந்து 0 ஸ்டார் வாங்கியிருக்கு, இந்த காரை ஏன் ப்ரோ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க சொல்ற மாதிரி தெரியுது. உன்னோட காருக்கு ஸ்டார் ரேட்டிங் என்ன, அதோட பில்டு குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து அடி வாங்கிரும். ஆகஸ்ட்ல இருந்தே நம்ம கதை ஓடிட்டு இருக்கு. இதோட சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா நான் இந்த காரை 1700 கிலோமீட்டருக்கு மேலே டிரைவ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸையும் முடிச்சுட்டு தான் நான் அவங்க முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு வந்து டெலிவரி விலாகில் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொன்னேன். பட் 1000 கிலோமீட்டர், 5000 கிலோமீட்டர், 10,000 கிலோமீட்டர் இந்த 3 சர்வீஸுமே நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் தான். நீங்கள் சொன்னால் இந்த கூல் ஆக்காவை போட்டாச்சு. உண்மையாலுமே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார்ஸ் இருக்குது. நான் ஏன் வந்து எஸ்பிரஸோ ஏஎம்டியை வாங்கினேன். இது வந்து ஒரு டீட்டெயில்டு ஹானஸ்ட் விலாகாக இருக்கும், கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கும். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா கார் வாங்குறதுக்கு முன்னாடி காரில் வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும், இந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை மைண்டில் வச்சுருப்போம். அதே மாதிரி இந்த காரை வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த காரில் எனக்கு என்னெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டேன். அதோட ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா டர்போ தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா டே டைம் ரன்னிங் லைட். தேர்டு பார்த்தீங்கன்னா சன்ரூஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பார்க் பிரேக். இந்த ஃபீச்சர் எல்லாமே வந்து எனக்கு பர்சனலாக நீட் இல்லை. அப்புறம் என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் போட்டேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் தான். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ். தேர்டு பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி. மாருதியை பொறுத்த வரைக்கும் பல லட்சம் கிலோமீட்டரே ஓடினாலும் இன்ஜின் நோட்டு கூட மாறாமல் இருக்கிற காரை வந்து நான் ரியல் லைஃப்லேயே பார்த்துருக்கேன். அதை ட்ரைவ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கணும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும். சுவிட்சை போட்டால் நமக்கு பைப்பில் தண்ணி வர மாதிரி காரில் டிரைவ் மோட போட்டால் கார் நம்மளை கூட்டிகிட்டு போகணும். சிக்ஸ்த்து விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கணும். ஏழாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வாங்குற காரை வந்து எனக்கு அவுடேட் ஆகக்கூடாது. இப்போ மாருதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. 7 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சில கார்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 10 வருஷம் கழிச்சு கூட வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு ஒன்று வரும். நம்ம அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷன் வரதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி புது கார் வாங்கியிருப்போம். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் எப்படி ஓடிச்சுனே நமக்கு தெரியாது. யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் அடுத்த கார் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆடும் ஓடிட்டு இருக்கும். நமக்கு ஒரு மெயிலும் வந்திருக்கும், புது கார் வந்துருச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு. இது எல்லாத்தையுமே நான் வந்து மனசில் வச்சு தான் பிராண்ட் நியூ காரும் வாங்குவேன், ப்ரீ ஓண்டும் வாங்குவேன். எஸ்பிரஸோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 99.9% நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு ஒன்று வராது. அதே மாதிரி தான் இக்னிஸ் வச்சிருக்கவங்களுக்கும் நம்ம லைஃப் லாங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காரில் ஒரு சின்ன மாடு பண்ணிட்டு ஒரு நல்ல ஃபீலோட அவுடேட் ஆகாமல் நம்ம சுற்றலாம். 8வது விஷயம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம கடைசியில் பார்ப்போம். 9th விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி. இதுவும் நான் வந்து கடைசியில் வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காரை புக் பண்ணது பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிளாக் அப்படின்னு ஒரு கலர். அது பார்த்தீங்கன்னா பியூர் பிளாக். அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷோரூமில் புக் பண்ணோம். ஷோரூம் பேரை வந்து ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க நம்ம வந்து புக்கிங் போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் வந்து எப்படியாவது நம்ம நார்த்துலேருந்து 6 வீக்ஸ்க்குள்ளே எடுத்துடலாம் அப்படின்னு ஹோப் கொடுத்தாங்க. சரி, நானும் வந்து நமக்கு தான் பிளாக் கார் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண சொன்னேன். அட்வான்ஸும் பே பண்ணிவிட்டேன். நமக்கு கன்ஃபர்மேஷன் மெயிலுமே அனுப்பிச்சிட்டாங்க. 2 வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் கால் பண்ணேன், புக்கிங் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க. நான் கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க உங்களோட ஃபஸ்ட் புக்கிங் வந்து கேன்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து ரீபுக்கிங் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படியாச்சும் 1 மந்தில் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 100% ஷியோரிட்டி கொடுத்தாங்க. சரி, நானும் வந்து அதை நம்பி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். 1 மாதம் தாண்டிடுச்சு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து நமக்கு காரை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை காலோ எதுவுமே நமக்கு அவங்கள்ட்ட இருந்து வரல. நானே தான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தேன். அப்படி நான் வந்து கால் பண்ணி கேட்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க நம்ம புக் பண்ண 2வது புக்கிங்குமே கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு 15 டேஸில் கார் எப்படியே தந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹோப்லாம் கம்மியாகிட்டே தான் வந்துட்டு இருந்துச்சு. எப்படியாச்சும் வந்து பிளாக் வந்து உங்களுக்கு டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கலராக வாங்க வைக்கிறதுக்காக நம்மளை கன்வின்ஸ் பண்ணாங்களான்னு தெரில. நான் இது எல்லாத்தையுமே வந்து பெருசாக மைண்டில் வைக்காமல் இது எல்லாத்தையுமே பொறுத்துட்டு வெயிட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா எஸ்பிரஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது கார் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி நம்பி நம்ம கையில் கொடுத்தாங்க. செகண்ட் ரீசன், எனக்காக கார் டெஸ்ட் ட்ரைவ் சம்மந்தமாக ஒரு பெரிய வேலையை செஞ்சாங்க. நான் கேட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. அவங்க ப்ராமிஸ் பண்ணதை விட எக்ஸ்ட்ரா நான் 1 மந்த் கூட வெயிட் பண்ணி பார்த்தேன். நான் வேறு ஷோரூமில் விசாரிக்கும் போது தான் தெரியுது இந்த மிட் நைட் பிளாக் அப்படிங்கிற கலர் வந்து அவங்களோட கலர் மேட்ரிக்ஸ்லேருந்தே தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்போமோ ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி வந்திருக்கும் போல தெரியுது. அவங்க பண்ண ஒரு மேஜர் மிஸ்டேக் என்ன அப்படின்னா கலர் மேட்ரிக்ஸ்லேயே இல்லாத ஒரு கலருக்கு வந்து புக்கிங்கும் போட்டு நமக்கு மெயிலும் அனுப்புனது தான். ஏன்னா வந்து அவங்க இவ்வளோ வெயிட் பண்ண வச்சதுக்கு அவங்க உண்மையை சொல்லியிருந்தா நான் அவங்கள்ட்டே வந்து ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு புக் பண்ணி கார் எடுத்திருப்பேன். பட் எனக்கு ட்ராமாவை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பழகின விஷயம். அப்புறம் நான் வந்து புக்கிங்கை போய்
கேன்சல் பண்ணிட்டு அட்வான்ஸையும் திரும்பி வாங்கிட்டேன். பிளாக் கலர் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி அதுக்கடுத்து என்ன கலர் போகலாம், அப்புறம் நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒயிட் கலருக்கு போனேன். நினச்சிருந்தா அந்த ஷோரூம்லேயே நம்ம ஒயிட் கலர் புக் பண்ணியிருக்கலாம். அப்படி நம்ம புக் பண்ணியிருந்தா நான் வந்து அவங்களுக்கு ஜோக்கர் மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ காரை வந்து வேற மாருதி ஷோரூமில் நான் வந்து ரீபுக் பண்ணேன். அவங்க நம்ம காரை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணிட்டாங்க. நம்ம காரை வாங்கி நான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே சில மாட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மாடு என்ன அப்படின்னா, நான் காரில் வர ஃப்ரண்ட் கிரில்ல வர குரோமை டெலீட் பண்ணது தான். செகண்ட் மாடு ரியரில் இங்கே வர குரோமை டெலீட் பண்ணிட்டேன். நான் காரை வந்து புக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட தெளிவாக இதெல்லாம் எனக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த குரோமை வந்து நிறைய பேர் லைக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. பட் என்னோட டேஸ்ட்டுக்கு வந்து இது எனக்கு செட் ஆகலை. வண்டி வந்து நான் ஷோரூம் வந்து எடுத்த உடனே நேராக போயிட்டு 30 மினிட்ஸ்லேயே இந்த குரோமை ரிமூவ் பண்ணிட்டேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2500 வர்த்துள்ள ஒரிஜினல் மாருதி ஆக்சசரி தான். ஸோ இதை நம்ம வந்து கிவ் அவே பண்ண போகிறோம். நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து கிவ் அவே போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுவேன். அதில் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஃப்ரண்ட் குரோமும் ரியர் குரோமும் உள்ள ஃபோட்டோ இருக்கும். இந்த ஃபோட்டோவில் வந்து இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து குரோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வின்னரையும் அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கொரியர் பண்ணிடுறேன். நானே உங்களுக்கு வந்து 3mm டேப்பும் போட்டு தந்துடுறேன். பிராண்ட் நியூவாக இருக்குது, வர சண்டே அனௌன்ஸ் பண்ணுறேன். இதை நான் வந்து யூஸே பண்ணல. யார் வின்னரோ நீங்கள் வந்து எனக்கு மெசேஜில் மட்டும் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். நம்ம எஸ்ப்ரெஸோவில் வரது பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜின். 3 சிலிண்டர்னாலே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 3 சிலிண்டர் பவர் எப்படி இருக்கும், அதில் வந்து நம்ம ஓவர்டேக் பண்ண முடியுமா, பொதுவாகவே 3 சிலிண்டர் கார்ஸில் ஒரு லேக் இருக்கும், அதோட ரிலையபிலிட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்மகிட்ட இருக்கும். இது ஒரு ஃபேஸ் லிஃப்டட் எஸ்ப்ரெஸோ. ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் எஸ்ப்ரெஸோவில் வரது பார்த்தீங்கன்னா K10B இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் லிஃப்டட் எஸ்ப்ரெஸோவில் வரது தான் சுசுக்கியோட லேட்டஸ்ட் இன்ஜின். அதோட இன்ஜின் கோட் நேம் என்ன அப்படின்னா K10C அப்படின்னு சொல்லுவாங்க. டியூவல் ஜெட் டியூவல் VVT இன்ஜின். இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்டருக்கு பதிலாக 2 இன்ஜெக்டரோட வருது. இந்த K10C உள்ள இன்ஜின் மாதிரியில் எந்தெந்த கார்லலாம் வருது அப்படின்னா 2022க்கு மேலே வர 1000cc இருக்கிற ஆல்டோ, செலிரியோ, வேகனாரில் வருது. 3 சிலிண்டர் கார்ஸில் வந்து சின்ன ஒரு லேக் இருக்கும். 4 சிலிண்டரில் வந்து லேக் இருக்காது. எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஒரு சிலிண்டர் வந்து 4 சிலிண்டர் காரில் அந்த லேகை ஃபிக்ஸ் பண்ணிடும். ஒரு சில பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 3 சிலிண்டர் கார்ஸ் கொடுப்பாங்க. அந்த 3 சிலிண்டர் கார்ஸுக்குள்ளே வந்து டர்போ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு லேகே இல்லாமல் பண்ணுவாங்க. சுசுக்கி வந்து டர்போவே உள்ளே வைக்காமல் ஸ்மார்ட்டாக எப்படி ஒரு வேலை பார்த்துருக்கு அப்படின்னா 2 இன்ஜெக்டரை கொடுத்து அதில் மைலேஜ் ப்ளஸ் ரிலையபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சு 3 சிலிண்டர் உள்ள இன்ஜினையே பார்த்தீங்கன்னா லோ எண்ட் டார்க்கில் வர லேகை 2 இன்ஜெக்டர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுது. 2 இன்ஜெக்டர் நமக்கு கொடுக்குறனால பவர் டெலிவரி வந்து நமக்கு லீனியராக ஜேர்க்கே இல்லாமல் நமக்கு ஸ்மூத்தாக இருக்குது. 2 இன்ஜெக்டர் கொடுத்துருக்கனால நமக்கு ஃபியூல் சப்ளை வந்து பாதிக்காது, இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகாது. கார் நமக்கு ஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா 1000 கிலோமீட்டர் கூட நம்ம வந்து நான் ஸ்டாப்பாக ட்ரைவ் பண்ணலாம். வண்டி தாங்கும். பட் நம்ம பாடி தாங்குமா அப்படிங்கிறத வச்சு பிளான் பண்ணிக்கிறது சேஃபர் சைடு. இவங்க இதில் ஒரு சிலிண்டரை கட் பண்ணதுனால பையர்ஸ் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து கேரண்டியாக இம்ப்ரூவ் ஆகுது. என்விரான்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா எமிஷன்ஸ் கம்மியாகுது, இன்ஜினோட சைஸ் கம்மியாகுது. இன்ஜினோட சைஸ் கம்மியாகிறதுனால நமக்கு இந்த இன்ஜினை செய்யறதுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து கம்மியாகுது. ரா மெட்டீரியல்ஸ் கம்மியாகிறதுனால கார் கம்பெனிஸுக்கு லாபம். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம மைண்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பையர்ஸாக இருக்க நமக்கு வந்து ரிலையபிலிட்டி மிஸ் ஆகாமல் ஓவராலாகவே நமக்கு லாபம் தான். ஒரு 64 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற ஒரு லக்ஸரி காருக்கே பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ இருக்க டெக்னாலஜியே வேற. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இனிமேல் 80% ஆஃப் கார்ஸ் வந்து 3 சிலிண்டர் தான் வரப்போகுது. ஸோ இன்னுமே நம்ம வந்து 3 சிலிண்டர்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்க டெக்னாலஜியை பார்த்துட்டு இதில் இருக்க அட்வான்ஸ்மெண்ட்ஸை பார்த்துட்டு தான் நம்ம வந்து டிசைடே பண்ணணும். நான் மாருதி மட்டும் சொல்லலை, மற்ற எல்லா பிராண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா லேகை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டோட்டலாக 5 காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ண எல்லா காருமே பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் கார் தான். 3 சிலிண்டர் கார்லேயே மாருதியோட இன்ஜின் தான் லேகே இல்லாமல் ஏதோ டர்போ இருக்கிற இன்ஜின் மாதிரி கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. இன்ஜின் நோட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமாக இருக்குது. இன்ஜின் மட்டும் கிடையாது, நான் ட்ரைவ் பண்ண எல்லா AMT-யோடவும் மாருதியோட AMT கியர் ஷிஃப்ட் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்டஸ்ட்டாக இருந்துச்சு. கியர் வந்து ஃபாஸ்ட்டாக ஷிஃப்ட் ஆகிறனால நமக்கு சீக்கிரமாகவே டாப் கியர் வந்துடும். ஸோ ஃபியூல் எஃபிஷியன்சி டிபார்ட்மெண்ட்லேயும் நமக்கு ப்ளஸ் தான். நம்ம உடனே வந்து DCT அளவுக்கோ இல்லை TC அளவுக்கோ அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. பட் AMT அப்படிங்கிற விஷயம் வந்து மாருதியில் இப்போ நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது ஃபாஸ்ட்டாக கம்பேர் பண்ணும்போது. ஒரு சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் இந்த காரை வந்து நீங்கள் ஹைவேக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க, சேஃப் இல்லை. ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது லாரியோ இல்லை ட்ரக்கோ நம்மளை வந்து அவங்க பாஸ் பண்ணும்போது காரே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த காரை பார்த்தீங்கன்னா வெறும் 200 கிலோமீட்டர் தான் சிட்டிக்குள்ளே ஓட்டியிருப்பேன். மீதி 300 கிலோமீட்டர்ஸ் டெரெயின்லையும் மிச்சம் இருக்கிற 1200 கிலோமீட்டரையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹைவேல மட்டும்தான் ட்ரைவ் பண்ணேன். இதை ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான கார் ட்ரைவ் பண்ணுற ஃபீல் தான் வந்துச்சு. கார் வந்து இர்ரெஸ்பான்சிவாவோ இல்லை கார் வந்து ஆடியோ நான் வந்து பார்க்கல. கார் வந்து கிளைம் பண்ணுற ஸ்பீடை விடவே நம்ம வந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து அதிகமாக ட்ரைவ் பண்ணி பார்த்தாச்சு. அவ்வளோ ஸ்பீட்லேயுமே பார்த்தீங்கன்னா காரை வந்து ஸ்டேபிளாகவும் பிளான்டடாகவும் இருந்துச்சு. எஸ்ப்ரெஸோட ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா 100+ போனாலே வைப்ரேஷன் இருந்ததா சில ரிவ்யூவர் சொல்கிறாங்க. நான் அந்த காரை வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்ததில்ல, ஸோ அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண முடியாது. பட் இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் வைப்ரேஷனோ பவர் மிஸ் ஆகிறதோ எதுவுமே இல்லை. ஒரு பிரைவேட்
பிரைவேட் ஜெட் மாதிரி போகுது. இன்னும் வந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் அமுத்துங்க, இது எனக்கு பத்தாது ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. 500 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வந்து நம்ம நான் ஸ்டாப்பாக பண்ணியுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லோவர் பேக் பெயினோ பாடி பெயினோ டயர்டோ எதுவுமே இல்லை. வந்துட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபியூச்சரில் வந்து 100% கான்ஃபிடென்ட்டாக இதில் வந்து நான் நிறைய ஹைவே ட்ரிப் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன். இந்த கார் பார்த்தீங்கன்னா 66 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இதை விட ஒரு 10 bhp அதிகம் உள்ள கார் கூட நம்ம வந்து ட்ராக் ரேஸோ இல்லை ஸ்ப்ரிண்ட் ரேஸோ வச்சாலும் இந்த கார் வந்து ஈஸியாக அதை பீட் பண்ணிடும். நீங்கள் வந்து யூடியூப்ல எஸ்பிரஸோ ட்ராக் ரேஸ் வெர்சஸ் அப்படின்னு ஒரு கார் கூட போட்டு பாருங்க. ஸோ இவ்வளோ பவர் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைவேல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஓவர்டேக் பண்ணுது. ஓவர்டேக் பண்ணும்போது நமக்கு ஃபியரே இல்லை, கிராஸ் பண்ணி போயிருது வண்டி. நான் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எல்லாத்த பற்றியும் சொல்லிட்டேன். இந்த கார் வந்து 0 ஸ்டார் வாங்கியிருக்கு, இந்த காரை ஏன் ப்ரோ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க சொல்கிற மாதிரி தெரியுது. சேஃப்டி அப்படின்னு வரும்போது இந்த காரில் நமக்கு டியூல் ஏர் பேக்ஸ் வருது, டிரைவருக்கும் சரி கோ பேசஞ்சருக்கும் சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்டு அசிஸ்ட் வருது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 18 lakhs பட்ஜெட்டில் உள்ள வர ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த காரில் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுதான் ESP, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே வந்து இந்த காரில் அது கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருந்துச்சு. சரி, இதோட சேஃப்டி ரேட்டிங்கை பார்க்கலாம். ஒரிஜினலாக ஃபஸ்ட்டு வந்த எஸ்பிரஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த மாடல். 2019 2022 வரைக்கும் இருந்துச்சு. அந்த கார் பார்த்தீங்கன்னா குளோபல் என்கேப்பில் வந்து 0 ஸ்டார் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் அந்த 0 ஸ்டார் வாங்கின எஸ்பிரஸோவே பார்த்தீங்கன்னா நமக்கு பில்லர் அடி வாங்கியிருக்காது, கேபின்குள்ளே நமக்கு அடி வாங்கியிருக்காது. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு வந்து கோ பேசஞ்சரும் டிரைவரும் சேஃப் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு மாடல் எஸ்பிரஸோ நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கார் 0 ஸ்டார் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டே ட்ரைவ் பண்ண வேண்டியதில்லை. ஹைவே எடுத்துகிட்டு போயிட்டு பயப்படாமல் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இந்த கார் ஹைவே மட்டும் கிடையாது, நீங்கள் லே லடாக் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து சேஃபாக ரிட்டர்ன் ஆகலாம். அதனால தான் இந்த காரை வந்து நார்த்தில் லார்ட் எஸ்பிரஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. கேபினுக்குள்ளேயே அடி வாங்காத காருக்கு எப்படி 0 ஸ்டார் கொடுத்தாங்கன்னு நான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேபினுக்குள்ளேயே அடி வாங்காத காருக்கு வந்து கண்டிப்பாக 2 ஸ்டார் கொடுக்கலாம். அதோட இம்பாக்ட் வச்சு பார்க்கும்போது 2017 மேஜர் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. ஆக்சிடென்ட்டில் ஒரு மினிஸ்டரோட சன் வந்து ஸ்பாட் அவுட். அந்த கார் வந்து 5 ஸ்டார்லாம் நம்ம சொல்ல முடியாது, 10 ஸ்டார் 25 ஸ்டார் கூட சொல்லலாம். மிலிட்ரி டேங்க் மாதிரி பில்டு குவாலிட்டி உள்ள கார் அது. ஏன் வந்து கிராஷில் தப்பிக்கல? 200+ கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு மெட்ரோ பில்லரில் அவர் அடிச்சிருக்காரு. இந்த பில்லரில் வந்து ட்ரெயினை எடுத்துகிட்டு போய் நம்ம அடித்தாலுமே ட்ரெயினுக்கு தான் சேதாரம். சேஃப்டி அப்படின்னு வரும்போது ஸ்பீடு தான் நமக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸ்லோவாகவே நம்ம வந்து காரை ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருந்தாலும் ஆப்போசிட்டில் வரவங்க வந்து 140 வந்து அடித்தாங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நீ வந்து இவ்வளோ பேசுகிற, உன்னோட காருக்கு ஸ்டார் ரேட்டிங் என்ன, அதோட பில்டு குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதோட சேஃப்டி ரேட்டிங் தான் என்ன, அதை சொல்லு முதல்ல. இப்போ நம்ம வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லிஃப்டட் எஸ்பிரஸோ. 2022 வந்து இந்தியாலையும் ஆஃப்ரிக்காலையும் நமக்கு லான்ச் பண்ணாங்க இந்த காரை. சேம் மாடல், சேம் பில்டு குவாலிட்டி உள்ள கார் தான் நமக்கு வந்து ஃபாரினுக்குமே எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுவும் 3 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கோட. 2 காருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே டைமில் தான் கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சேம் பில்டு குவாலிட்டி, சேம் டைம் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட காரு. பட் ஆஃப்ரிக்காவுக்கு மட்டும் அதை 3 ஸ்டார் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இந்தியாவுக்கு 1 ஸ்டார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரிப்போர்ட் படி தான் கார் வந்து 1 ஸ்டார். பட் பில்டு குவாலிட்டி அப்படின்னு வரும்போது ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற 3 ஸ்டார் ரேட்டிங் உள்ள காரை தான் இந்தியாவுக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வீடியோ கிளிப் ஒன்று போடுறேன். மேலே இருக்கிற கார் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற காரு, கீழே இருக்கிற கார் வந்து கரண்ட்டாக நம்ம இந்தியாவுக்கு ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்க காரு. ரெண்டு காருக்கும் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து நம்மளோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த 2 வீடியோட லிங்க்கும் ரெஃபரன்ஸுக்கு பின் பண்ணுறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இந்த கார் 3 ஸ்டார் அப்படின்னு ஃபாரின் என்கேப் எப்படி கிளைம் பண்ணுது அப்படின்னா, ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு கொடுத்துருக்கலாம். பட் பாடி ஷீட் மெட்டல் குவாலிட்டி ரெண்டுமே சேம் மெட்டல் திக்னஸ் உள்ள ஷீட்டு தான். ஸோ நம்ம எல்லாருமே எஸ்பிரஸோ வந்து 0 ஸ்டார் தான் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை பற்றி ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணாமல் நிறைய வெப்சைட் ஆர்டிகல்ஸும் யூடியூப் சேனல்ஸும் இன்னுமே இதை வந்து
வந்து 0 ஸ்டார்னு அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி எது எப்படியோ கார் வாங்குற பையர்ஸ்க்கு உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சா போதும்னு நினைக்கிற ஆள் நான். ஸோ இந்தியன் எஸ்பிரஸோட சேஃப்டி குளோபல் என்கேப் கணக்குப்படியே வருவோமே, இந்த கார் நியர்லி 3 ஸ்டார் பில்டு குவாலிட்டி உள்ள கார் தான். அதை என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். நோட் பண்ணிக்கோங்க. சொல்லப்போனால் மாருதியில இருந்து எனக்கு எதுவுமே தரல. ஆப்பிரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற காரோட வெயிட்டும் அப்ராக்சிமேட்டா 1 டன் தான். இந்தியன் மார்க்கெட்டுக்கு நமக்கு தர காரும் சேம் அப்ராக்சிமேட்டா 1 டன் வெயிட் தான். ரெண்டுமே டாப் மாடல் தான் சொல்றேன், நான் சிஎன்ஜி மாடல். இதை நான் ரிசர்ச் பண்றதுக்கு 3 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிட்டேன். மாருதி இப்போ வந்து அவங்களோட ஷீட் மெட்டல் திக்னஸ் வந்து கூட்டிகிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த எஸ்பிரஸோ வண்டியோட பாடியை புஷ் பண்ணி பார்த்தாலே அவ்வளோ சாலிடா இருக்கு. நம்ம காசு போட்டு வாங்குறோம், சும்மா காசை கொடுத்துட முடியாதுல்ல. ஸோ சேஃப்டிலுமே இந்த கார் டிக் கொடுத்துருச்சு. மாருதியுமே வந்து அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நிறையா லேர்ன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயுமே வந்து சேஃப்டி கொடுக்கல அப்படின்னா மார்க்கெட் வந்து அடி வாங்கிரும். லேட்டஸ்ட் டிசைர் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கோட வருது. மாருதி கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு காரணம் கார் பையர்ஸ் நீங்களும் நானும் தான். எல்லாருமே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வேற ஒரு பிராண்டுக்கு போக ஆரம்பிச்சனால தான். ஸோ மாருதி வந்து சேல்ஸில் எப்பவும் மாதிரி இனிமேல் நம்பர் 1ல தான் இருக்க போகுது. இந்த எஸ்பிரஸோவும் சரி, ஜிம்னியும் சரி, நீங்கள் வந்து இந்த ஃபாரின் வீடியோஸ் எடுத்து பாருங்க. அவங்க வந்து அவ்வளோ ஹாப்பியா ரிவ்யூ கொடுத்து, இந்தியா அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்த்ல வந்து இந்த காரோட ரிவ்யூ வீடியோஸ் நீங்க அதிகமாக பார்க்கலாம். அவங்க தான் இந்த காரை லேலாம் எடுத்துட்டு போறாங்க. இந்த காரை வந்து அப்படியே ஒரு ஆஃப் ரோடு காராவே மாற்றி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த காரை வந்து ஒரு 2 மாசம் டிலே பண்ணி எடுத்திருந்தேன் அப்படின்னா 2025 ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இல்லை இந்த மாசம் நம்ம வாங்கியிருந்தா கூட ஒரு 30K + கேஷ் டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கும். பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்தே நம்ம கதை ஓடிட்டு இருக்கு. ஸோ இனிமே வந்து எந்த ஒரு டிலேவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு ஆக்சிடென்ட்டும் பண்ணியாச்சு. கார் எடுத்து 2 வாரத்திலே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுத்து ஒரு விளம்பர போர்டில் இடிச்சிட்டேன். காரோட ரியர் டெயில் லைட் உடஞ்சி போச்சு. இதான் வந்து உடஞ்ச டெயில் லைட்டு. கார் டெயில் லைட்டு உடஞ்ச 1 ஹார்லேயே வந்து நம்ம ஒரிஜினல் டெயில் லைட் வாங்கிட்டோம். அடுத்த 20 மினிட்ஸில் இன்ஸ்டாலும் பண்ணியாச்சு. 1100 rupees வந்துச்சு. ஸ்பேர்ஸ் அப்படின்னு வரும்போது மாருதி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. காருக்கு லுக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மெயினான விஷயம் தான். இதோட லுக் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. நான் இந்த கார் வந்து எங்கள் வீட்டில் பார்க்கிங்கில் சின்ன இடத்துல நிற்கும் அப்படின்னு நினச்சி ஒரு மைண்டில் கால்குலேஷன் போட்டு வச்சுருந்தேன். நான் நினச்சதை விட இது அதிக ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுது. கொஞ்சம் பெரிய காராக தான் இருக்குது, உள்ளேயும் சரி வெளியும் சரி. மாருதி கிளைம் பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு மினி எஸ்யூவியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இதோட சீட்டிங் போஸ்டர் ஃபுல்லி லோடடா, ஃப்ரண்ட்லயும் சரி ரியர்லயும் சரி ஆளுங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு பார்த்து அவங்க கிட்ட இருந்து எனக்கு வந்த ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, குட்டி ஜீப்ல உட்காந்து வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல்லாவே ஆளுகளை உட்கார வச்சுமே சஸ்பென்ஷன் வந்து ரொம்பலாம் அமுங்கல. இது வரைக்கும் எந்த ஸ்பீட் பிரேக்லயும் தட்டல. இதோட சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா ஹார்டுக்கும் சாஃப்ட்டுக்கும் நடுவுல பேலன்ஸ்டான ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆவரேஜ் பையரா எனக்கு பர்சனலா இந்த கார் பெஸ்டா பட்டுச்சு.